Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் plum cake. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த plum cake என்ன ingredients போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் dry nuts. இதெல்லாம் dry fruits. இது கூடவே வெட் இன்கிரிடியன்ட்ஸ் அப்புறமா ஸ்பைஸ் பவுடர். இப்போ ஒரு பவுல்ல ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், வெட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகரிச்சுக்கலாம், இல்லைன்னா கம்மி கூட பண்ணிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது 1-2 கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் கூட நம்ம வெட் இன்கிரிடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கிரேப் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், கேரமல் சிரப், சுகர். இப்போ இது கூடவே ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி எல்லா இன்கிரிடியன்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்ததும் கிளிங் ராப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது நல்லா ஊறட்டும். குறைஞ்சது 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் ஊறினா தான் இது நல்லா இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட ஆரஞ்சு ஜூஸ், கிரேப் ஜூஸ், அந்த கேரமல் எல்லாமே நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ கர்டல் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். வெதுவெதுப்பான பாலில் வினிகர் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அது திரிஞ்சிடும். இப்போ கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ண பட்டர், பவுடர் சுகர், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விஸ்கை வச்சு 1 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே கர்டல் மில்க், கேரமல் சிரப், வெனிலா எசன்ஸ், ஆரஞ்சு ஜெஸ்ட். ஆரஞ்சு ஜெஸ்ட்னாக்கா நம்ம ஆரஞ்சு மேலே இருக்க அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை துருவறது தான் ஆரஞ்சு ஜெஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மைதா, ஆல்மண்ட் பவுடர், கொக்கோ பவுடர், ஸ்பைஸ் பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் திரும்பி எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு நல்ல ரிச்சான ப்ளம் கேக் வேணும்னாக்க இந்த அளவு போடுங்க. உங்களுக்கு வாய்க்கு நல்லா நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னாக்க இது எல்லாமே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் கொள்ளவே தெரியும், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற கிடையாது. இப்போ ஏதாவது டின் எடுத்துக்கோங்க, எந்த ஷேப்னாலையும் ஓகே. கீழே ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க, பட்டர் பேப்பர். இப்போ இந்த பேட்டர் எல்லாம் கொட்டிடலாம். இப்போ நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இல்லாத மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சமமாக இருக்கும். இப்போ அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 160 டிகிரிக்கு. இப்போ 60 to 90 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிச்சான ப்ளம் கேக் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ 90 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக்கில் குத்தி பாருங்கள். பாருங்கள், ஒட்டலை, நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. இப்போ நீங்கள் இதை உடனே கட் பண்ண வேணாம், ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இப்போ ரிச் ப்ளம் கேக் ரெடி. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் பவுடர் மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய விருப்பம்தான். உங்கள் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.